அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணுவின் 9வது அவதாரமாக கருதப்படுவது கிருஷ்ண அவதாரம். பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே நாம் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகிறோம். மதுரா நகரில் தேவகி வசுதேவருக்கு 8வது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில். சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டார். தனது தாய்மாமன் கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார். வசுதேவர் தேவகியின் 8வது குழந்தையாக அவதரித்த கிருஷ்ணர் அதே இரவில் கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நந்தகோபர் மற்றும் யசோதையின் மகனாக மறைத்து வைத்து வளர்க்கப்பட்டார். சிறு குழந்தையாக இருந்தபோதே கோகுலத்தில் பல மாய வேலைகள் செய்து தன்னை கொல்ல வந்த அரக்கர்களை கொன்று ஆயர்பாடியில் இருந்தவர்களை காத்தார். இறுதியாக தனது தாய்மாமனான கம்சனையும் வதம் செய்ததாக புராணங்கள் சொல்கிறது. மேலும் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் அவரை கண்ணா, முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம். கண்ணை போல காப்பவன் என்றும், முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம். பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வலம் வந்தவரும் கண்ணன் தான். தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்த சாரதி என்று அழைக்கப்படுகிறார். தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள் தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளது. அதர்மத்தை அழிப்பதற்காகவும் மனித குலத்தை நேர்வழிப்படுத்தி துன்பங்களில் இருந்து விடுவிப்பதற்காகவுமே கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தை போற்றி கொண்டாடும் தினமே கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இந்து பண்டிகைகளில் கிருஷ்ண ஜெயந்தி மிக முக்கியமான ஒன்றாகும். இது ஆன்மீக பண்டிகையாக மட்டுமின்றி சமூகத்தை ஒன்றுபடுத்தும் பண்டிகையாகவும் உற்சாகத்தையும் நட்புறவையும் வளர்த்து பெருகச் செய்யும் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. கம்சவதம் மட்டும் கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கம் கிடையாது. பாரத போரில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதுடன் மனித குலத்தை துன்பத்தில் இருந்து மீட்டு மோட்சத்திற்கான வழியை காட்டும் பகவத்கீதையை அருளுவதற்காகவே அவரின் அவதாரம் நிகழ்ந்தது. தீமைகளையும் அதர்மத்தையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டி உலக உயிர்களை காப்பதே கிருஷ்ண அவதாரத்தின் நோக்கமாகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளாகிய துன்பங்களை அழித்து நன்மைகளை வழங்கி நம்மை காப்பதற்காக கிருஷ்ணர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் அவதரித்து நம்முடைய இல்லத்திற்கே வருவதாக ஐதீகம். அதனால் தான் வீடுகள் தோறும் பாதம் வரைந்து கிருஷ்ணரை அழைக்கிறார்கள். கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று கிருஷ்ணரே நம் வீட்டிற்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். திருமணம் ஆனவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபட்டால் விரைவில் அந்த கிருஷ்ணரே குழந்தையாக வந்து அவதரிப்பார். வீட்டில் கிருஷ்ணர் சிலை அல்லது கிருஷ்ணர் படம் இருந்தால் அதனை சுத்தம் செய்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். பூஜைக்கு நைவேத்தியமாக கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய், சர்க்கரை, அவல், முறுக்கு, சீடை, இனிப்பு சீடை, அதிரசம், தேன் குழல் போன்ற பல வகை பலகாரங்களை படையில் இட்டு பூஜை செய்ய வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தியை காலை நேரத்தில் வழிபடுவதை விட மாலை நேரத்தில் வழிபடுவதே சிறந்ததாகும். ஏனென்றால் கிருஷ்ணர் நடுநிசியில் அதாவது நள்ளிரவில் பிறந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனால் தான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை வேளையில் பூஜையை தொடங்கி இரவு முழுவதும் பூஜை செய்து மறுநாள் காலையில் பூஜையை நிறைவு செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்தவற்றை முதலில் சாப்பிட்டு பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு, இல்லை ஒரு பழத்தை கொடு, அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு, எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு, சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்கிறார் கிருஷ்ணர். நன்றி. సంతోషమే